ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் காதல் கதை சொல்லவா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு ஜாக்கியாக வருவாங்க. அதாவது ஆடியன்ஸோடைய காதல் கதையை கேட்டுட்டு அதுக்கு தகுந்தா போல் நம்ம கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் பங்கேற்பாங்க. அது மாதிரி ஆடியன்ஸோடைய கதையை கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆடியன்ஸில் 2 கப்புள்ஸ் வருவாங்க. ஒன்று ஜெயராம் கப்புள்ஸ், இன்னொன்று நகுல், அவங்களுடைய இளமையான காதல், அவங்களுடைய கப்புள்ஸ். இந்த 2 கப்புள்ஸுக்கு நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். ஒரு சமயத்தில் லவ் பிரேக்கப் ஆகிற சமயத்துக்கு போகும். இந்த கதையை கேட்ட உடனேயே நம்ம விஜய் சேதுபதி அவங்க ஒரு ஐடியாஸ் எல்லாம் சில கொடுப்பாங்க. இப்போ அந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே விஜய் சேதுபதி அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஜெயராம் அவங்களுடைய கப்புள்ஸ், அவங்களுடைய எமோஷனல் ஒர்க் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நகுல் ஜோடி அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. படத்தை நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட சூப்பரான ஒரு சொல்லப்பட்ட கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் எமோஷனல், கொஞ்சம் டச்சபிளாக இருக்குது. இவங்க அந்த காதல் கதையில் சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்கள், பொதுவான சம்பவங்கள், விவாதங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பார்த்து பழகப்பட அதே சீன்ஸ் தான், அதே லவ் ஸ்டோரி தான். எந்த விதமான புதுமையான விஷயங்களும் இவங்க சொல்லப்படலை. ப்ரிடிக்டபுளாக இருக்குது. நிறையா படத்தில் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. இவங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில சமயம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாப்லாம் அந்த எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகாது. இந்த ஜெயராம் அவங்களுடைய ஜோடிக்கு ஓரளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நகுல் இவங்களுடைய ஜோடிக்கு அந்தளவுக்கு கெமிஸ்ட்ரி சப்போர்ட் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷனலாக எடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சில் இதே மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.